மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி. கோவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் பங்கேற்பு. கோவையில் மொழிப்பெயர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் செழியன் பேசும்போது, தாய்மொழியாம் தமிழுக்காக மொழி போராட்டத்தின் உயிர் நீத்த தியாகிகளுக்கு, வீரர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பொதுக்கூட்டம் தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், கழக முன்னோடிகளுடைய முன்னிலையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் செலுத்தி இருக்கின்றோம். இன்று மாலை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நெல்லை ஜான் வீர வணக்கம் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறோம். வெவ்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு தமிழ் மொழி காக்கும் காரியத்தை இன்று நாங்கள் செய்கிறோம் என்று பொய்யான வேடத்தை இட்டாலும் கூட, மொழி காக்கின்ற பேரில் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து களம் காணக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின் மட்டுமே என்றவர். மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை என்றால் முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஆளாக ஸ்டாலின் இருக்கிறார். திமுகவின் தலைமை கழக உத்தரவின்படி இன்று ஒவ்வொரு தொண்டனும் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். வீரர்கள் தியாகிகள் புகழ் ஓங்குக என தெரிவித்தார். தாய்மொழியாம் தாய்மொழியாம் தமிழுக்காக மொழி போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு, வீரர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு கழகத் தலைவர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலோடு கழக இளைஞரணி செயலாளர், துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், கழக முன்னோடிகளுடைய முன்னிலையில் மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இன்று மாலை நானும் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், நெல்லை ஜான் அவர்களும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், நானும் நெல்லை ஜான் அவர்களும் வீரவணக்கால் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறோம். கூட்ட ஏற்பாடுகளை நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வெவ்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு தமிழ்மொழி காக்கிற காரியத்தை நாங்கள் செய்தோம் என்று பொய்யான ஒரு வேடத்தை இட்டாலும் கூட, மொழி காக்கின்ற போரில் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து களம் காணக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள். எனவே மொழி பிரச்சனை என்றால், இனப்பிரச்சனை என்றால் முதல் குரல் கொடுத்து அதை காப்பாற்றுகிற வல்லமை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உண்டு. அந்த வகையில் மொழிக்காக தன்னுயிர் ஈந்த அந்த தீரர்களுக்கு, தியாகிகளுக்கு ஒவ்வொரு கழகத் தொண்டனும் தலைமை கழகத்தின் கட்டளை ஏற்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம். வீரர்கள் தியாகிகள் புகழ் ஓங்குக ஓங்குக என்று இந்நல்ல நாளில் சூளுரைப்போம். நன்றி, வணக்கம். இது மட்டும் கற்பனை.